அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் அமைந்திருக்கிற திருவிடைக்களி, இந்த திருவிடைக்களி என்கின்ற அந்த ஊரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அதாவது தெய்வானை அம்மை உடனுறையும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலினுடைய சிறப்புகளை பற்றி ஒரு வரியில் சொல்லலாம். எப்படின்னா, எல்லா மனிதர்களுக்குமே கிரகங்கள் தான் இன்ப துன்பங்களையும் கொடுத்துட்ருக்கு அப்படின்றதும், மனிதனுடைய ஒரு நகர்வுகளிலையுமே ஏதோ ஒரு கிரகங்களுடைய சுழற்சி தான் இருந்து நகர வைத்துட்ருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், குரு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ராகு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், கேது கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், இந்த எத்தனை கிரகங்களினாலும் ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற்று சுகமாகவும் சந்தோஷமாகவும் தீர்க்க ஆயுளோடும் வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கென்று இறைவன் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம்தான் திருவிடைக்களியில் இருக்கக்கூடிய முருகர் கோவில். இவர் சுப்பிரமணிய சுவாமி. அப்போ இந்த திருக்கோவிலில் என்ன கூடுதல் சிறப்பு அப்படின்றத பார்த்தோம்னா, கடந்த காலங்களில், அதாவது முற்காலங்களில் சோழ நாட்டு திருச்செந்தூர் அப்படின்னு தான் இந்த கோவிலை பலரும் குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் குரா மரம் அப்படின்னு பேர். அந்த கு ரா மரம், அதை திருப்பி போட்டோம்னா ராகு அப்படின்னு வரும். அப்போ திருக்குறாவடி அப்படின்ற பெயரில் தமிழ் நூல்களில் இந்த திருவிடைக்களியை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. குமரக்கடவுள், முருகப்பெருமான், திருக்குறா, இந்த மரம் ஸ்தல விருட்சம் இருக்குது இல்லையா, அந்த மரத்தினுடைய நிழலில் உவந்து உரைக்கின்றார் அப்படின்றதையும், முற்காலங்களில் மகிழாரண்யம், மகிழவனங்குடி, குராப்பள்ளி, நாகதலம், இப்படிப்பட்ட பல்வேறு பெயர்களில் இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கிறது. எது? திருவிடைக்களி. திருச்செந்தூர் ஸ்தலத்தில் சூரனை முருகப்பெருமான் வதை செய்து அழித்து விட்டதற்கு பிறகு மாயையால் மறைந்திருந்த அவனுடைய இரண்டாவது குமாரன் இரண்யாசூரனை முருகப்பெருமான் வதை செய்து அழித்ததனால் பாவதோஷம் ஏற்படுகிறது. ஏன்னா அவர் ஒரு சிவபக்தன் இல்லையா. அப்போ அந்த சிவபக்தனை போயிட்டு என்னதான் அசுரராக இருந்தாலும் சிவ வழிபாடு பண்ணியிருக்கிறார். அப்போ அதனால் ஏற்படக்கூடிய பாவ தோஷங்கள் விலகணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்தலத்தில் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய திருக்குறா மரத்தினுடைய அடியில் சிவபெருமானை பூஜித்து வழிபட்டு தன்னுடைய பாவங்கள்லாம் நீங்கி முருகப்பெருமான் அந்த இடத்துல பாவங்கள் நீங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஐதீகம். சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே கருவறையில் சேர்ந்து விளங்கி அருள் பாலிக்கிறார்கள். முருகப்பெருமானும் சிவஸ்வரூபமாகவே இந்த இடத்துல நிற்கிறார். இந்த தலத்தில் அனைத்து பஞ்சமூர்த்திகளுமே சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஸ்வரூபமாகவே விளங்குகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலன்றது இதுதான் நமக்கு தெரிஞ்சு. இங்கே நடராஜர், சபாநாயகர், இரண்யா சூரசம்ஹாரமூர்த்தி, இந்த மூணு பேருமே ஒருத்தவங்க தான். பார்வதி சன்னதி, வள்ளி சன்னதி, நவக்கிரக சன்னதி இந்த கோவிலில் இல்லை. அப்போ கூடுதல் சிறப்பு அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த ஊரில் 4 எல்லைகள் இருக்கும் இல்லையா, அந்த 4 எல்லைகளிலுமே ஐயனார் தான் காவல் தெய்வமாக இருக்கிறார். முருகப்பெருமானை நோக்கி கொஞ்சம் திரும்பி சிரித்த முகத்துடன் தெய்வானை அம்மனுக்கு அந்த இடத்துல தனி சன்னிதானம் இருக்குது. திருமணம், குழந்தை பேர், திருமணம் தள்ளி போகிறது, அதவாறு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஸ்தலம். ராகு, கேது இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோவிலுக்கு நேர் எதிரில் 500 விநாயகர் அப்படின்ற ஒரு விநாயகர் தனி சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறார். விஷஜந்துகள் தீண்டாது அப்படின்றது காலங்காலமாக எடுத்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு திருவிடைக்களி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில்
வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய சதய திருவிழா 10 வருடங்களுக்கு பிறகு நடக்குது. இந்த திருவிழாவில் 10 நாள் 11 நாட்களுக்கு நடக்கின்ற இந்த திருவிழாவில் ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் போய் கலந்துக்கிட்டால் அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். என்றைக்கெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்தோம்னா 2025 வருடம் மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அனுக்ஞை, விக்னேஸ்வர் பூஜை, வாஸ்து சாந்தி இதெல்லாம் நடக்குது. 15ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமம், ஸ்கந்த ஹோமம், பூர்ணாகுதி, தீப ஆராதனை. அதுக்கு பிறகு பஞ்சமூர்த்திகளுடைய சுவாமிகள் வீதி உலா நடக்கும். மே மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2ஆம் நாள் திருவிழா, பஞ்சமூர்த்திகளுடைய சுவாமி திருவிழா வீதி உலா. 17ஆம் தேதி சனிக்கிழமை பஞ்சமூர்த்திகளுடைய சுவாமி வீதி உலா. தொடர்ச்சியாக 18ஆம் தேதி 19ஆம் தேதியும் பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடைய வீதி உலா நடக்கும். அதற்கு அடுத்தது தான் ஒரு அற்புதமான ஒரு விசேஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 6ஆவது நாள் திருவிழா தரங்கம்பாடி கடற்கரையில் இரண்யா சூரசம்ஹாரம். அது என்றைக்குன்னா 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்யாவுடைய சூரசம்ஹாரம். பெரிய அற்புதமான நிகழ்ச்சி, காண கண்கோடி வேண்டும் அப்படின்றது. 21ஆம் தேதி புதன்கிழமை திருவிடைக்களியில் திருக்கல்யாணம். அது பஞ்சமூர்த்தி சுவாமிகள் வீதி உலாவும் நடக்கும். அதுக்கு அடுத்தது 22ஆம் தேதி வியாழக்கிழமை பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடைய வீதி விழாவும், 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடைய வீதி விழாவும் திருத்தேர் பவனியும் திருவிடைக்களியில் நடக்கும். 24ஆம் தேதி சனிக்கிழமை பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடைய வீதி விழாவும், 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடக்கும். இதில் இந்த 6ஆம் நாள் திருவிழா இருக்குது இல்லைங்களா, 20ஆம் தேதி, அதாவது மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தரங்கம்பாடி கடற்கரையில் நடக்கக்கூடிய இரண்யா சூரசம்ஹாரம் ரொம்ப விசேஷமானது. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவிழா இங்கே நடக்குது. இந்த திருவிழாவில் நீங்கள்லாம் கலந்துக்கிட்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தை பெறணும். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலினுடைய சிவகாம பிரிவினர் நந்தகுமார் குருக்கள் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கீழே போட்டிருக்கேன். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அதே போல் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் ராஜேஷ் குருக்கள் அவங்களும் இருக்காங்க. செல் நம்பர் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்படுறவங்க அது குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.